Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. நேர்களே, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்முடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நடித்த சர்க்கார்னு ஒரு திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது. ஏன்னா அந்த படம் பேசின ஒரு முக்கியமான கருத்து, வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற ஒரு நபர் இந்தியாவுக்கு வரார், தமிழ்நாட்டுக்கு வரார். ஆனால் அவருடைய வாக்கு அவரால் செலுத்த முடியல, ஏன்னா வேற யாரோ ஒருத்தர் அவருடைய வாக்கை செலுத்திட்டார் அப்படின்றத அந்த படத்துடைய மையக்கரு. நிஜமாவே நிறைய விழிப்புணர்வு அப்பொழுது ஏற்படுத்துச்சு பல்வேறு தமிழர்கள் மத்தியிலும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் அப்படின்றது சம்பந்தமா. PAN 2 2026 இந்த 2026 அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு நல்ல விஷயம் வேற ஒரு ஆங்கிளில் போயிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பும் விதமாக நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டு தேர்தல் ஆனால் வெளிநாட்டு வாக்காளர்கள் என்ற ஒரு சர்ச்சை தற்பொழுது வெடித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, யார் யாரெல்லாம் இதில் கைதாகி இருக்கிறார்கள் என்பது மாதிரியான பல்வேறு விவரங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற நபர்கள் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து மீண்டும் அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு போகிறதுக்காக விமான நிலையத்துக்கு போயிருக்காங்க. இது சென்னை மட்டும் கிடையாது, சென்னை, கோவை, திருச்சி, மதுரை இந்த 4 விமான நிலையங்கள்லையுமே கூட இந்த குடியுரிமை அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, ஒரு ஹை அலர்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க, ஒரு டிப் ஆஃபின் அடிப்படையில். அந்த வகையில் வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னும் போது அவங்க டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க, சரி. ஆனால் அவங்களுடைய விரலில் வாக்களித்த மையம் இருந்ததை கண்டறிஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருப்பதோ வெளிநாட்டு பாஸ்போர்ட். ஆனால் அவங்க விரலில் எப்படி அந்த தேர்தலின் போது வைக்கப்படக்கூடிய மை இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் ஒரு 25 பேர் வரைக்கும் அப்போ டீடைன் பண்ணப்பட்டதாக தகவலும் வெளியாக இருந்தது. சோ தற்போதைய சூழல்ல வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற நபர்கள் அவர்கள் கையில் இருந்த அந்த தேர்தல் மை அவர்களை காட்டிக் கொடுக்க குடியுரிமை அதிகாரிகள் தற்பொழுது அலர்ட் ஆகி நடவடிக்கையும் தற்பொழுது பாய்ந்திருக்கிறது. ஸோ எந்தெந்த நாட்டில இருந்து வந்தவங்க இந்த மாதிரி சிக்கியிருக்காங்க சோஃபார் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா, இலங்கை, கனடா, இந்தோனேஷியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் குடியுரிமை பெற்ற நபர்கள், இவங்க கையில் எப்படி தமிழ்நாட்டின் வாக்குரிமை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி தற்பொழுது மேலோங்கி இருக்கிறது. எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்ற ஒரு சந்தேகத்திற்கான பதில் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தை நோக்கி திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த 3 தொகுதிகள் சொல்லணும். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இங்கிலாந்து நாட்டு குடியுரிமை பெற்ற நபர், இப்போ இல்லைங்க 2015 அவர் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வாங்கிட்டு இருக்காரு, இந்திய குடியுரிமை விட்டு கொடுத்துட்டு அவர் பட்டுக்கோட்டையில் வாக்களிச்சிருக்கார் அப்படின்ற ஒரு தகவல். அதே மாதிரி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு 64 வயது நபர் இங்க சென்னையில் விருகம்பாக்கம் தொகுதியில் வாக்களிச்சுட்டு போயிருக்காரு, அவரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கார் விமான நிலையத்தில் வச்சு. அதே மாதிரி திருவாடானை தொகுதியில் இலங்கையை சேர்ந்த கணவன் மனைவி 2 பேரும் வாக்களி இருக்காங்க அப்படின்ற விஷயமும் தெரிய அவங்க மதுரை விமான நிலையத்தில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி பிற தொகுதிகளில் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா இந்த கைது நடவடிக்கைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கடந்த 2-3 நாட்களாக தான் போயிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடியே போனவங்க எல்லாம் கண்காணிக்காம விட்டுட்டாங்களா? அப்படி எத்தனை பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க இந்த மாதிரி மற்ற நாட்டு குடியுரிமையோட இந்த தமிழ்நாட்டில் வாக்குரிமை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி மேலோங்குகிறது. சோ இந்த நிலையில வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் வாக்களிக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? there is a difference. வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர் வெர்சஸ் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர். வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்னா அவங்க NRI, அவங்களுக்கு இன்னும் இந்தியாவில் குடியுரிமை இருக்கு, அவங்க இங்க வாக்களிக்க தகுதியானவங்க, அவங்களுடைய வாக்குரிமையையும் நம்முடைய அரசியல் சாசனம் உறுதிப்படுத்துது. வேறஸ் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர் அப்படின்னும் போது இங்க நம்ம இரட்டை குடியுரிமையை நாம அனுமதிப்பதில்லை. நீங்க வேற ஒரு நாட்டோட குடியுரிமை வாங்குறீங்கன்னா இங்க இனிமேல் நீங்க இந்தியராக உங்களுடைய தேசியம் கருதப்படாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதையும் மீறி வெளிநாட்டு குடியுரிமையை வாங்கிட்டு இங்கேயும் உள்ளூர்ல தங்களுடைய ஆவணங்களை சிலர் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வந்திருக்கிறது. இன்னும் சில பேர் சொல்லணும்னா, வெளியே சொல்ல விரும்பாத நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த SIR பணிகளின் போதே பார்த்தோம்னா எங்களெல்லாம் கணக்கில் எடுத்தாங்களா இல்லையானே தெரியல, வெளிநாட்டு குடியுரிமை வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா எங்க வீட்டுக்குமே பூத் ஸ்லிப் வந்தது அப்படின்ற மாதிரியான தகவல்களையும் தெரிவிச்சதையும் நம்மால பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த நிலையில 18 பேர் இதுவரைக்கும் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய சொந்த நாடு, அதாவது இப்போ அவங்க குடியுரிமை வச்சிருக்கக்கூடிய நாடு, அந்த நாட்டுக்கு அவங்க செல்வதற்காக போன போது இந்த குடியுரிமை அதிகாரிகளோட பார்வையிடப்பட்டு அங்க
விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் 18 பேர் தற்பொழுது வரைக்கும் தமிழகம் முழுக்க கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விவரம் இருக்கிறது. இந்த கைது நடவடிக்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா 3ன்னு ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் 10ன்னு போச்சு, அதுக்கப்புறம் 15ன்னு சொன்னாங்க, இப்போ 18ல் வந்து நிற்குது இந்த கைது நடவடிக்கையின் எண்ணிக்கை. ஸோ நம் முன்னே இருக்கக்கூடிய பிரதான கேள்வி என்னன்னா, எஸ்ஐஆர் பணிகள் கை கொடுக்கவில்லையா? அத்தனை ஒரு நேர உழைப்பு, அத்தனை மக்கள் வந்து தங்களோட பேர் விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஸ்ரத்தை எடுத்துக்கிட்டு எத்தனையோ விதிமுறைகள் எல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே பின்பற்றி தங்களுடைய வாக்குரிமையை நிலைநிறுத்திக்க பாடுபட்டாங்க. அதே மாதிரி இதற்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட பூத் லெவல் அதிகாரிகள் எல்லாமே கூட இந்த பணியில் ஈடுபட்ட போது எப்படி இந்த சுணக்கம் ஏற்பட்டது? ஏற்கனவே வந்து வெளிநாட்டுக்கு குடியுரிமை வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் கொண்ட பட்டியல் இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கு 60 பேர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க. அதையும் மீறி எப்படி வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற நபர்கள் இங்க தமிழகத்தில் வாக்களிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி மேலோங்குது. இந்த நிலையில தேர்தல் ஆணையம் இது தொடர்பான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இதனை ஒட்டிதான் தற்பொழுது கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது? பிகாஸ் அவங்க இப்போ இந்திய குடிமகன் கிடையாது, வேற நாட்டோட ஒரு குடிமகனா இருக்காங்க, ஆனா இங்க வாக்கு செலுத்திருக்காங்கன்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நிலையில நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாக்களிச்சுட்டு கண்ணில் சிக்காம போனவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்றதையும் கிராஸ் வெரிஃபை பண்ணக்கூடிய பணிகளானது போயிட்டு இருக்கு. ஸோ கைது நடவடிக்கைகள் தொடருமா? அடுத்து என்ன? எஸ்ஐஆர் பணியில் அப்படி நீக்கப்பட்ட பேர்கள் எத்தனையோ இருக்கு, அதை இன்னும் இணைப்பதற்கான பணிகளை இன்னும் முழுமையாக முடிக்காத நிலையில் எப்படி வேற நாட்டுக்கு போனவங்களோட பேர்லாம் இன்னும் நம்மளுடைய வாக்காளர் பட்டியலில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு நிறைய கேள்விகள் இதை சார்ந்து எழுந்திருக்கு. பதில் சொல்லுமா தேர்தல் ஆணையம் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.